பானே அவர்கள் பேசுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு உங்கள் முன்னாலே சில வார்த்தைகள் பேசுகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவசரம் தந்ததுக்காக நான் ரொம்ப அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இதை ஏற்பாடு செய்திய என்னுடைய சுகத்துக்களோடு ரொம்ப கடமை உள்ளவனாகவும் இருக்கிறேன். நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலத்திலே நாம் முஸ்லிம்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறதாக பார்க்குறோம். அதுக்கு நாங்கள் சாட்சியம் வகிக்கிறோம். இஸ்லாம் என்றால் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இதிலே வெளியே இருந்து எதுவும் சேர்க்கிறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாயிலே அந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த இதை எல்லா காரியங்களையும் பூர்த்தி பண்ணதாக சொன்னது. அப்போதே அந்த ஆயத்துகள் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த ஆயத்துகளும் இறங்கின. அதாவது தீனுல் இஸ்லாமினை நான் பூர்த்தி பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்காக வேண்டி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது இஸ்லாம் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த அந்த குர்ஆனிலே அந்த வார்த்தைகள் அது இஸ்லாம் பரிபூர்ணமானதுக்கு உள்ள ஒரு அத்தாட்சி. அதுக்கு பிறகே நம்மளுக்குள்ளே இந்த மாதிரியான முடிவு பண்ண முடியாத காரியங்கள் இருக்கிறது ரொம்ப அதிசயமான ஒன்று தான். நமது காலத்திலே, நமக்கு தெரிஞ்ச காலத்திலே ஒரு 50 வருஷத்திலே நாங்கள் பார்க்குறோம். இந்த நோன்பு பெருநாள் வரும்போது எல்லாம் முஸ்லீம்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது தீர்மானிக்க முடியவில்லை. 2-3 நாளாக நோன்பு தொடங்குறதும் பெருநாள் செய்வதும் இப்படியே வந்துட்டே இருக்கு. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இப்படி தான் இருக்கு. இது இப்படித்தானா இல்லையா என்பது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசரம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெரிவிச்சிருக்க ஆயத்தில் அந்த நரகத்துக்கு ஆள்களே போடப்படும் போது அங்கே உள்ள காவலர்கள் கேட்பாங்க, உங்களிடத்தில் சொல்லக்கூடியவர் யாராவது வரலையா? அப்போ அவர்கள் சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்தாங்க, ஆனால் நாங்கள் அவங்களை எல்லாம் பொய்யாக்கி விட்டோம். வக்காலு, கடைசியில் சொல்லுவாங்க, வக்காலு லவ் குன்னா நஸ்மவ் அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸாயிர், நாங்கள் கேட்டிருந்தால் சிந்தித்திருந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமே என்ன? நாங்கள் எங்களுடைய புத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துட்டுள்ள இந்த புத்தியை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றது. அதாவது யாரோ சொன்னபடி நாங்கள் நடந்துட்டோம். நாங்கள் எங்கள் சொந்த புத்தி பயன்படுத்தி காரியங்களை செய்யலை. தலைவர்களோ அல்லது நமக்கு மேலே உள்ளவங்களோ என்னத்தை சொன்னாங்களோ அதுபடி கண்மூடித்தனமாக நாங்கள் நடந்து விட்டோம். அதனால தான் அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல குர்ஆனிலே தெரிவிச்சிருக்கு. அதனால நம்ம சிந்திக்க வேண்டியவங்க சிந்திக்கணும். இந்த விஷயத்திலே எனக்கு
முன்னாலே எப்படி இந்த இதுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னால், நான் வந்து மினிக்காய் தீவில், லட்சத்தீவில் உள்ள மினிக்காய் தீவிலே சேர்ந்தோம். அங்கே ஜனிச்சு வளர்ந்து வந்தார். அப்போது அங்கே வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெல்லியிலிருந்து நேரடியாக அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தொடங்கிவிட்டது 54. அப்படியே வந்து 65 வந்து அங்கே ஒரு கலவரம் நடந்துச்சு. அது எப்படி என்றால், அங்கே கேரளாவிலிருந்து கேலிக்கட்டிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அதிகாரி தீவுகளுக்கு போவாங்க. இவங்க வந்து கப்பலில் கேலிக்கட்டிலிருந்து பெருநாள், ஈது பெருநாள், வித்துர் பெருநாள் முடிச்சு விட்டு கிளம்பினது. விட்டுருந்து அங்கே ஒரு தீவில் போய் சேரும்போது அங்கேருந்து யாரும் கப்பலுக்கு வரல. அப்போ காரணம் பார்க்கும்போது அங்கே அன்னைக்கு பெருநாள். அப்போ அவருக்கு அங்கே ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அடுத்த தீவுக்கு போகன்னு சொல்லி அடுத்த தீவுக்கு போனாங்க. பிட்டேருந்து அங்கே போவோம். அங்கே போகும்போது பிட்டேருந்து அங்கே பெருநாள். அப்போது அங்கே வந்து இறக்க வேண்டிய ஜாமானங்கள்லாம் இருந்துச்சு. அது எப்படியாவது இறக்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு 3 பெருநாளுக்கே தெரியாது. பெருநாள் கேலிக்கட்டிலே முடிஞ்சிட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் ஒரு பெருநாள், இனி ஒரு பெருநாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நான் வரலை. அப்போ எப்படியோ அந்த இதில் வந்து அவங்க இறக்கி கொடுப்பவங்க முடிவு பண்ணாங்க. ஆனாலும் வேறு ஒரு சம்பவம் இடையில் வந்து அங்கே ஒரு கலவரம் உண்டாயிடுச்சு. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பயந்து டெல்லிக்கு டெலிகிராம் கொடுத்து ஒரு வார்ஷிப், ஒரு பட்டாளத்துடன் வந்து அங்கே நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணவும் அவங்களுக்கு நிறைய அடிகள் உதவிகள் கிடைச்சதும் அந்த மாதிரி நான் அவருக்கு ஒரு பெரிய கேஸ் ஆகவும் செய்தேன். அதிலே தான் நான் இந்த விஷயத்திலே சிந்திக்க தொடங்கினேன். இஸ்லாம் வந்து பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திலே இந்த மாதிரியான கலவரங்களுக்கு இடையாகக்கூடிய ஒரு பெருநாள் எப்படி இருக்க முடியும்? அது சரியா? இப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு பெருநாள் தீனில் கிடையாது. பெருநாள் வந்து எல்லாரும் ஒரே நாளில் தான் செய்யணும். இது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஹதீஸ் வருகிறது, அஸ்ஸௌம் யௌம யஸூமுன் நாஸ். நோன்பு தொடங்க வேண்டியது மக்கள் நோன்பு பிடிக்க தொடங்க வேண்டிய நாளில். அதே போல வல் ஃபித்ரு யௌம யுஃப்திரு நாஸ். ஃபித்ரு ஆச்சரிக்க வேண்டியது மக்கள் ஃபித்ரு ஆச்சரிக்கக்கூடிய அந்த நாளில். அதே போல அல்ஹா யௌம யுல்ஹா நாஸ். அல்ஹா வந்து மக்கள் அல்ஹாவே செய்யக்கூடிய அந்த நாள். இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல். அப்போ இதில் சொன்னது என்ன? ஏன்னா நமக்கு வந்து நம்ம இடையில் உள்ள பெரியார்கள் ஆளுங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அது ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களுக்கு இது சரியான கருத்து கிடையாது. நாஸ் இந்த பதம் வந்து பொது. அது குர்ஆனிலே இப்போ உங்களுக்கு முன்னே இப்போ விளக்கம் சொன்னாங்க. நாஸ் வந்து இங்கே கோயம்புத்தூர் ஆளுகள் இல்லை, கேரளா ஆளுகள் இல்லை, இந்திய ஆளுகள் இல்லை, உலகம் பூரா உள்ள மக்கள் தான். அதை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லியிருக்கு. அப்போ இங்கே நாள் மக்கள் அது ஒன்று தான். நாள் வந்து என்ன, நோன்பு தொடங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கலண்டரில் இருக்கும். அதுதான் நோன்பு தொடங்க வேண்டிய நாள். அந்த நாளில் அந்த கிழமையிலே தான் எல்லா மக்களும் நோன்பு தொடங்க வேண்டும். டைம் எல்லாம் வெவ்வேறு தான் இருக்கும். அது ஒரு மாதிரி வராது. அது இயற்கையும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு சட்டமும் கிடையாது. அப்போ இந்த கிழமையில் ஒரே கிழமையில் எல்லா மக்களும் நோன்பு தொடங்கவும் பெருநாள் ஆச்சரிக்கவும் தான் செய்து. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கேன்னு சொன்னால், பெருநாள் அன்று நோன்பு வைக்கக்கூடியவன் நம்மில் சார்ந்ததல்ல. அன்றைக்கு நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கியிருக்கு. இது ரசூலுடைய கல்பனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாஹ் சொன்னது தான். அப்போது பெருநாளிலே நோன்பு வைக்கிறது ஹராம். அப்படி வரும்போது 2-3 நாளிலே பெருநாள் வர முடியுமா? சிந்திச்சு பாருங்கள், வரவே முடியாது. ஆனால் இங்கே என்ன நடத்துச்சுன்னா, முன்காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆளுகள் பல இடத்திலேயும் இஸ்லாம் பல இடத்துக்கும் படர்ந்து விட்டது. செய்தி தெரிவிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அதனாலே ஒரு இடத்திலே நடக்கக்கூடியது தெரியாமல் வேறு இடத்திலே வேறு மாதிரியாக பெருந்தாள் நடந்ததாக நமக்கு தெரியுது. இந்தியாவிலே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் டெல்லி,
கல்கட்டா, பாம்பே இந்த 3 இடத்துல ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடின சரித்திரம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிற்பாடு வந்து இந்த கலவரங்கள் வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது அப்படித்தான் பிறை எப்படி தென்படுகிறதோ அப்படி தான் செய்யணும்னு சொல்லித்தான் நம்ம இப்போ குழம்பிட்டு இருக்கிறோம். அப்போ கலண்டர் இஸ்லாம் வந்து பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். எல்லா மக்களுக்கும் இங்கே கலண்டர்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தமிழ் மக்களுக்கு கலண்டர் இருக்குது, மலையாள ஆள்களுக்கு கலண்டர் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ் யாருக்கு இங்கிலீஷ் கலண்டர் இருக்குது. எல்லா ஆள்களுக்கும் உலகத்திலே ஒரு கலண்டர் இருக்குது. கலண்டர் இல்லாத ஒரு சமூகம் இல்லை. அப்போது முஸ்லீம்களுக்கும் ஒரு கலண்டர் இருக்குது. அது என்ன கலண்டர்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின அந்த பிறையின் அடிப்படையில் உள்ள கலண்டர் தான் இஸ்லாமிய கலண்டர். அது நடைமுறையில் எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், இஸ்லாம் வந்து திடீர்னு உருவாகலை. மெல்ல 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 ஆயத்துகள் இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அமல்படுத்தி அப்படி தான் பரிபூர்ணமாக ஒரு இதாக வந்தது. நமக்கு தெரியும், சரித்திரம் படித்து பார்த்தா தெரியும். மக்கா சமயத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருந்தது, நோன்பு வைத்திருந்தது. அதான் ரம்லான் நோன்பு வரல, தொழுகைக்கு பள்ளிவாசல்கள் அங்கே உருவாகலை, பாங்கு அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரலை. மதீனாவுக்கு போன பிற்பாடு தான் இந்த பள்ளிவாசல்களில் தொழுகிற இது பாங்கு இந்த மாதிரியான இது வந்தது. ஹிஜ்ரா 2 தான் இந்த நோன்பு ஃபர்லாக்கப்பட்டது. குத்திபா அலைக்கும் ஸியாம் இந்த ஆயத்துக்களில் நோன்பு ஃபர்லாக்கப்பட்டது. அப்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் நோன்பு இருக்க வேண்டும். எது அல்லாஹ் சொன்னதிலே ரமலான் மாதம் அவங்களுக்கு இருக்கிறது. ரமலான் மாதம் மற்ற எல்லா மாதங்களும் அவங்கள் பார்த்து வந்தது. அங்கே நடைமுறையிலே அவங்களுக்கு அரபிகளுக்கு பல மாதிரியான சந்திர மாச கலண்டர்கள் இருந்தது. அதேபடி அவங்க வந்து கணக்கிட்டு வந்தது. அதாவது 2-3 முறைகள் இருந்தது. ஒன்று வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து அந்த கலண்டரு கணிக்கக்கூடிய முறை அவங்களுக்கு இருந்துச்சு. அது இது வந்தால் அந்த ஜூத கலண்டர், பழைய ஜூத கலண்டர், ரொம்ப பழசுது. அது வந்து அவங்க வந்து பிறையின் அடிப்படையில் உள்ள கலண்டரு அவங்களாலே இந்த சரியான இது கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க வந்து லேசான முறையை கண்டுபிடிச்சாங்க. அதாவது 30, 29 மாறி மாறி வரும் ஒவ்வொரு இதில் மாதம். 30, 29, 30, 29 அந்த மாதிரி 12 மாதங்கள். ஒரு 30 டே 6 மாதம், 29 டே 6 மாதம், இப்படி 354 நாட்கள் வரும். ஆனால் பிறையின் அடிப்படையில் சில டைமில் வந்து 355 நாட்களும் வர முடியும். அதனாலே அது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க வந்து அந்த லீப் இயர் சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க. அது எப்படின்னு சொன்னால், அந்த ஜுல்ஹஜ் மாதம் 29 முடியும், அதுக்கு வந்து 30 ஆக்கி அவங்க மாதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து செயற்கை சந்திர மாத கலண்டர், இது அவங்க பயன்படுத்தி இருந்தது. அப்போ அதில் வந்து ஷாபான் எப்போவுமே 29 இருக்கும், ரமலான் எப்போவுமே 30 இருக்கும். அப்புறம் வேறொரு முறை என்னன்னு சொன்னால், சாதாரண மக்கள் பிறை எப்போ தென்படுகிறதோ அப்போ மாதத்தை தொடங்குவாங்க. அந்த நடைமுறையும் அங்கே இருந்துச்சு. பிறை எப்போ தெரிகிறதோ அப்போ தொடங்குவாங்க. அது இந்த ஹிலால் என்ற வார்த்தையிலேருந்து அது தெரிகிறது. ஹிலால் என்ற வார்த்தை வந்து ஹல்ல யஹில்லு, சப்தம் உயர்த்தி சொல்லுன்னு தான் அதுக்கு அர்த்தம். பிறையை பார்க்கும்போது மக்கள் ரொம்ப சப்தம் உயர்த்தி மாதம் தொடங்கிருச்சுன்னு தெரிவிக்காங்க. அதனால தான் அந்த ஹிலால் என்ற பதமே வந்திருக்கேன்னு அரபி பாஷா இதில் டிக்ஷனரிகளில் இருக்குது. அப்படி வரும்போது அந்த சமுதாயம், பொது மக்கள், தெரியாத மக்கள் பயன்படுத்தி 2 இது இருக்குது. அப்போது எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்குள்ள மாதம் ரமலான் மாதம் எப்போ தொடங்கும், ஷாபான் 29 முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ரமலான் தான். ஏன்னா இப்போ வந்து ஷாபானில் தான் இந்த ஆயத்து இறங்கியிருக்கு, குத்திபா அலைக்கும் ஸியாம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கணக்குப்படி ரமலானே தொடங்குவாங்க. அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாலே மாதங்களை பற்றி சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கணக்கிடும்படி இல்லை இந்த மாதங்கள் வந்து பிறையின் அடிப்படை. யஸ்அலூனக அனில் அஹில்லத்தி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். அதாவது மக்கள் இந்த தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் உங்களிடம். அது என்ன,
அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பதில் அளிக்கவும். அவை மக்களுக்கு தேதி காட்டக்கூடிய ஒரு நாள் காட்டி. ஹஜ்ஜுக்கும் நாள் காட்டுவது அதுதான். அப்போ அதன் அடிப்படையில் தான் என்ன வேண்டும், நோன்பு தொடங்க வேண்டும், ரமலான் தொடங்க வேண்டும். அந்த இதில் ஹதீஸிலே வருது, ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத லின்னாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் அஹில்லத்தை பற்றி. அஹில்லத் என்றால் என்று அவங்களுக்கு சொல்லுங்கள், அவை மக்களுக்கும் ஹஜ்ஜின்னும் நாள் காட்டுபவை என்று. அப்போ அதே விளக்குவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு கசீர், குர்துபி என்ற பழைய தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத லின்னாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஹில்லாவை மக்களுக்கு தியதிகளாக்கி இருக்கிறார். ஃபசூமு லி ரூயத்திஹி வ அஃப்திரு லி ரூயத்திஹி. அதனால் நீங்கள் அதை பார்த்து நோன்பு தொடங்கவும், அதை பார்த்து நீங்கள் நோன்பை விடவும். ஃபைன் உம்மா அலைக்கும் ஷஹ்ரு ஃபஉத்து ஸலாத்தீன. உங்களுக்கு மாதம் சந்தேகமாகிவிட்டால் நீங்கள் 30 பூர்த்தி பண்ணவும் என்று ஹதீஸ் தெளிவாகவே இருக்கு. அப்போ இது நம்ம தஃப்சீர்களில் பார்த்தா பல பாஷைகள் உள்ள மொழி பெயர்ப்புகள் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், உருது, பெர்ஷியன், பல மாதிரி பாஷைகள் இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். அதில் எல்லாம் இந்த அஹில்லத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அர்த்தம் வந்து நியூ மூன்ஸ். அதாவது மலையாளத்தில் சொன்னால் புது சந்திரன், பாலச்சந்திரன் வரும். ஆனால் தமிழில் மட்டும் தேர்ந்து வளரும் திரைகள்னு எழுது. அது சரி. இந்த பாலச்சந்திரன் அல்லது புது சந்திரன் அல்லது நியூ மூன் சொன்னால் அந்த அர்த்தம் சரியாக இல்லை, மக்களுக்கு சரியாக வழங்காது. ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவர் இல்லை, அவர் வந்து பாஷா இது அடிப்படையில் வந்து அது பண்ணிருக்கு. அதனாலே இந்த மாதிரியான வித்தியாசம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த சந்திரன் இந்த பிழை வந்து வளருது, சுருங்குது. அது எப்படின்னு தான் மக்கள் கேட்டாங்கன்னு அந்த ஆயத்துடைய விளக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு புரியவில்லை, இது என்ன, இது எப்படி வளருது, எப்படி சூரியன் மாதிரி எப்போவுமே ஒரு மாதிரி இது நிற்குதில்லை. இது வந்து உதிக்கிற டைம் மாறுது, இடம் மாறுது, எல்லாம் பல மாற்றங்களும் ஏற்படுது. அது எப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்விடம் அல்லாஹ் சொல்கிறான், அது மக்களுக்கு தேதி காட்டுபவை என்று சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பிறையை பார்த்து தேதி தெரிஞ்சுக்கலாம். அந்த இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு சொன்னால், இது எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், நம்ம அதிக ஆள்களுக்கும் அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் பிறையை பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு நாளில் பார்க்குறோம் பிறை, சூரியன் ஒரே மாதிரி ஒரே அளவிலே ஒரே பிரகாசத்துடன் நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னு சொன்னால், 15 அன்றைக்கு அல்லது 14 அன்றைக்கு வந்து சாயங்காலம் சூரியன் அடையும் போது பிறை இந்த பக்கம் இருக்கும், கொஞ்சம் உதிச்சிருக்கும். சில டைமில் ஒரே டைமில் உதிக்கும். சூரியன் அடையுது, பிறை உதிக்கும். இது 15 மாதத்தினுடைய பகுதி. அப்போது அந்த நாளில் பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரியே தெரியும். சில டைமில் வந்து சந்தேகமாகிவிடும், பிறை வந்து அங்கே உதிக்குதா, அந்த மாதிரி தோன்றிடும். அதாவது அது வந்து எதிர் ஃபஸ்ட்டு சூரியன், அந்த இது இருக்குது, ரெண்டும் இருக்குது. ரெண்டும் வந்து எங்கே பார்க்கலாம், அந்த கன்னியாகுமரியில் போனால் ரெண்டையும் சில டைமில் பார்க்கலாம். நம்ம தீவுகளில் வந்து ரொம்ப லேசாக இது எப்போவுமே பார்க்கலாம், கடலாக இருக்கிறதுனால. இங்கெல்லாம் ரெண்டும் அந்த கிளியராக பார்க்க முடியாது. அப்போ இது வந்து 15 நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த காலையில் நீங்கள் பார்த்தோமே, ஆனால் சூரியன் உதிக்கும் போது பிறை அடையாது, பிறை அங்கே இருக்கும். இது 16. ரொம்ப லேசாக தெரியும், யாருக்கும் தெரிஞ்சிடலாம். அது பார்த்த உடனே தெரிஞ்சதும் இது 16. அப்படியே கணக்கில். அப்போ இதுக்கு வந்து படித்தளங்கள் இருக்குது. 4 குவார்ட்டர், 4 குவார்ட்டர் இருக்குது. அது சாதாரண மக்கள் தெரிஞ்சதுக்காக வேண்டி இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குவார்ட்டர்களை அமைச்சிருக்கிறார். வேறு இது பார்த்து கணக்கெடுக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாள் பார்த்தாலும் இன்றைக்கி தேதி எத்தனை கணக்கிட முடியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதம் 30 29 முடிவு பண்ண முடியும். அதுக்கு எந்த வகையான சந்தேகம் கிடையாது. அப்போ இப்படியே வந்து தேஞ்சு வந்து
ஒரு மாதம் வந்து ஒரு கிழமையில் ஆரம்பமானால், அதாவது இந்த ரமலான் வந்து புதன் கிழமையிலே ஆரம்பமாகி இருக்கு. அப்போ புதன் 1, புதன் 8, புதன் 15, புதன் 22, புதன் 29 இப்படி வரும். ரொம்ப லேஸ், 5 விரல் இருக்குது. அது 29 வந்து 5ஆவதுல வரும். அப்போ இந்த 29லே பிற இருக்குமா இல்லையா என்னதான் தெரியணும். ரசூலா சொல்லி இருக்கு, பிற 29 இல்லாமல் இருந்தால் நீங்கள் 30 பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து இந்த ஹதீஸ் 2 தரத்தில் இருக்கு. ஒன்று வந்து 29 பிற இல்லாது இருக்கும்போது 30 பூர்த்தி பண்ண, வேறு வந்து 29 நமக்கு சந்தேகமாகும்போது 30 பூர்த்தி பண்ணேன். சந்தேகம் வந்துவிட்டு அந்த சந்தேகத்தில் காரியம் செய்ய முடியாது, அதனால 30 பூர்த்தி வந்து. சந்தேகம் எப்போ வரும்? ஒரு மாதம் பூராவும் முடிஞ்சிடலாம் பிறையை பார்க்க முடியாமல், வானத்திலே பிறையை பார்க்காமல் ஒரு மாதம் முடிஞ்சிடலாம். இப்போ இந்த மாதம் தொடங்கி நம்ம வந்து 6ஆவது நாள் தான் நாங்கள் பிறையை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் இருக்காது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் எடுத்தால் வள்ளியூரில் நாங்கள் வந்து பிறையை பார்த்தது 6ஆவது நாள் தான். அன்றைக்கு வந்து அளக்கிறதுக்கு முடியல. அப்படி வந்து 10 தான் அளக்க முடிஞ்சது. 10, 11 அளந்து பார்த்தோம். அளந்து பார்த்தா இது பிறையினுடைய ஓட்டம் இந்த மாதத்தில் வந்து குறைவாக இருக்கு, அந்த வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கு. இப்போ இது 29 மாதம் 30 மாதம் தெரிஞ்சிருக்கு. 30 மாதத்தில் வந்து ஒரு நாளுக்கு வித்தியாசம் 10 டிகிரி முதல் 12 டிகிரி வரை இருக்கு. 2 நாள் 3 நாள் அளந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப லேசான இது. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த அளக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டைம் அளக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரசூலுல்லா காலத்தில் கிடையாது, கணக்குகள் கிடையாது. உலகத்தில் யாருக்குமே இது ரொம்ப நிச்சயமாக முடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்ததுனால தான் அந்த பழைய அந்த ஜீவதர்கள் வந்து செயற்கை லூனார் கலண்டர் ஏற்படுத்தணும், ஆர்டிஃபிஷியல் லூனார் கலண்டர். அதில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிறையின் அடிப்படையில் வரக்கூடிய மாதம் ஒரு போல வராது, எல்லா வருஷமும் மாறி 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 வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த மாதம் ரமலான் வந்து, இந்த வருடம் ரமலான் வந்து 30 இருக்கு, அடுத்த வருஷம் வந்து 30 இருக்குன்னு அவசியம் கிடையாது, வேறு மாதிரி வரலாம், இப்படியும் வரலாம். அதுக்கு வந்து பிறையின் கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம இது கணிக்க முடியுமே தவிர, அந்த கணக்குகள் தெரியாமல் இந்த கணிப்பீடு சரியாக வராது. நம்ம ஏதோ ஒரு கணக்கில் போட்டால் அது சரியாக வராது. அதனால தான் இந்த இதில் பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து சொன்னேன், அப்போ வந்து இப்படி பார்த்து வந்தால் இப்போ 15 நீங்கள் பார்க்க முடியும். பிற எப்போ இது பூர்ணம் அடையுது, அந்த நாளில் வந்து சூரியனும் சந்திரனும் உதிக்கும். அஸ்தமிக்கும் போது இங்கே பார்த்தா சூரியன் உதிக்கும் போது பிறை அஸ்தமிக்காது, இது 16. இனி அப்படியே வந்து இனி வந்து 22 வருது. 22லே காலையில் சுபு நேரத்தில் சுபு தொழுதோடம் பார்த்தா நேரம் மேலே இருக்கும். பிற அது வந்து பகுதியில் கூட இருக்கும். 29 மாதத்துல பாதி ஆயிடும் 22. இப்போ வந்து 30 மாதமாக இருக்கிறதுனால பாதியில் கூட இருக்கும். அப்போவே தெரிஞ்சிடலாம், அதாவது வந்து புதன்கிழமையே வந்து பிறை இருக்காது, அப்போவே தெரிஞ்சிடலாம். அதனால என்ன செய்ய வேண்டி வரும்? வியாழன் வந்து 30 பூர்த்தி பண்ண வேண்டும். இனி வெள்ளி வந்து கண்டிப்பாக பெருநாள், ஒரு சந்தேகம் கிடையாது. அது நம்ம மாதம் தொடங்கி விட்டால் 2-3 நாளுக்குள்ளேயே இந்த முடிவுக்கு வந்துடலாம் பிறை பார்த்து. அதே தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கு, யாரல்லாஹுல் அஹில்லத மவாகித லின்னாஸி ஃபஸூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. அதுவே வடிவத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? மாதத்தை முடிவு பண்ணணும். அந்த ஒரு ஹிலாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலை. நம்ம ஹதீஸ்களை பார்க்கும்போது நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கிறோம், நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுக்கிறோம். உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் பிறை பார்த்ததாக ஒரு ஹதீஸும் ஒரு ஆளுக்கு கொண்டு வர முடியல. இது சஹாபாக்கள் பிறையை பார்த்ததாக கொண்டு வர முடியல. இந்த மாதம் தவறாக போகும்போது 6ஆவது பார்த்துருக்கா, 6ஆவது தெரியுமான்னு கேட்டபோது சில ஆளுகள் சாட்சியம் வச்சிருக்கேன் நாளே வந்துன்னு சொல்லி அது ரசூலுல்லாஹ் அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட எந்த இடத்துல பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க, அந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் இருக்குதா, இந்த கேள்வி வந்து கேட்கல. இப்போ வந்து காதிமார் கேட்பாங்க, பிற எப்படி இருந்துச்சு, அந்த பக்கம் தெரிஞ்சிருச்சா இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கா, எத்தனை உயரத்துல இதெல்லாம் கேட்பாங்க. அந்த இதில் ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் வஹி வருது, அது சரின்னு தெரிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்போ நம்ம வந்து முட்டாள்களாக இருந்தால் தான் பிறையை பார்த்து நமக்கு இது தேதியே தீர்மானிக்க முடியாது. ஏன்? ஒரு நாள் வந்து பிறை இங்கே இருந்தால், இந்த ஸ்டேஜில் இருந்தால், அடுத்த நாள் வந்து எப்படி இருக்கும்? 12 டிகிரி வித்தியாசம் வந்துடும், பிறையின் வடிவம் பெருசாகிடும். 3ஆவது நாள் வந்து 24 டிகிரி வந்துடும். அப்போ அது வலுதாயிடும். இந்த ரெண்டும் சேர்ந்தது.
அதாவது அந்த அந்த வடிவத்துக்கும் இந்த ஆங்கிளுக்கும் தொடர்பு இருக்குது. அது ரெண்டும் வேர்த்திருக்க முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கு, குர்ஆன்லேயும் அல்லாஹ் அதுதான் சொல்லியிருக்கு. இப்போ அது பார்த்தோமையான இந்த பிரச்சனை இருக்காது. பிறை பார்க்கக்கூடிய பிரச்சனை, அது வெளியே பிரச்சனை இல்லை. சைத்தான் எப்படியோ நம்மளை இந்த மாதிரியான ஒரு இதில் இக்கட்டான அவஸ்தையிலே ஆக்கியிருக்கு. இப்போவுமே இந்த மாதிரி பாருங்க, நீங்கள் அதிசயப்படுவீங்க. நான் அங்கே சவுதியில் போனேன். ஜித்தாவில் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் பேசுறதுக்கு, தமிழ் மக்களோடு பேசுகிறதுக்கு அவசரம் கிடைச்சிச்சு. அங்கே பேசும்போது அங்கே ஒரு டாக்டர் இருந்தார், ஸ்ரீலங்கையிலிருந்து. அவர் அரபி சிட்டிசன். அவர் இந்த கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டராக இருக்கார். அவர் என் பேச்சு கேட்ட உடனே அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுத்தாங்க. அவர் பேசினார். அவர் சொல்கிறது, எனக்கு தமிழில் பேச முடியாது, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இவர் சொல்லக்கூடியது 100% சரியது ஞான ஒத்துக்கிறது. ஆனால் போன ஈதுல் ஃபித்தரில் லண்டனில் இருந்தேன். அவர் சொல்கிறார், நான் லண்டனில் இருந்தேன். ஆனால் லண்டனில் முஸ்லீம் மக்கள் 3 தெருவில் 3 நாளில் பெருநாள் கொண்டாடினாங்க. பாருங்க, லண்டன் மிக அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இல்லை, பெரிய இது ரொம்ப அறிவுள்ள இடம். அங்கே கூடிய நம்ம முஸ்லீம் மக்கள் 3 நாளில் பெருநாள் கொண்டாடி சொன்னாங்க. 3 நாளில் பெருநாள் தீன் அனுமதிக்குதா இல்லை? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட அந்த ஹதீஸ், பெருநாளில் நோன்பு வைக்கிறவன் நம்மள் பெற்றவன் அல்ல. இதுக்கு ஒத்து வருமா? ஒரு கூட்டர் வெள்ளிக்கிழமை, ஒரு கூட்டர் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுறாங்க, மற்றொரு கூட்டர் சனிக்கிழமை கொண்டாடுறாங்க, இன்னொரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை. இது கூடுமா? சிந்திச்சு பாருங்க. அப்போது லண்டன்லேயே இந்த நிகழ்ச்சி 2 வருஷம் முன்னாலே நடந்துச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ இது சரியா இல்லையா நம்ம சிந்திக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகலையா? நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இது பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. பிறகு எப்படி பார்க்குறதுன்னு அதிகமான மக்கள் படித்தாச்சுன்னா இந்த பிரச்சனை அப்படியே போயிடும், பிரச்சனையே இருக்காது. அப்புறம் தெரியும் எல்லாருக்கும். வானத்தில் எப்போவுமே பிற இருக்கு. இது எப்படி அளக்குறது, எப்படி இது பண்ணுறது, கொஞ்சம் ஒரு 10 பேர் படிச்சிச்சுன்னா அவங்க 10 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சாதாரணமாக இப்போ டைம் இருக்கு இல்லையா, டைம் இன்றைக்கி இப்போ லுஹர் ஆயிடுச்சு. எப்படி தெரிஞ்சு எங்களுக்கு? எப்படி தெரிஞ்சு? நாங்கள் பெரிய சூரியனை போய் பார்த்தோமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த நிழல் பார்த்து அது பார்த்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ அந்த அவசரம் கிடையாது. வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வாட்சில் தான் நாங்கள் பார்க்குறோம், வெளியே போய் பார்க்குறது. பிறகு அதே மாதிரி தான் அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் தான் எல்லாம் சொல்லியிருக்கு. 2 ஒரே இது டோனில் சொல்லியிருக்கு. சூரியன் கணக்கை நம்ம ஏற்றுக்கொள்ளுமானால் பிற கணக்கையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அல்லாஹ் விட்டால் என்ன ஆகிறது? அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த ஆயத்தை தள்ளி விட்டுவோம். இப்படி செய்தால் அம்மா ஜஸாஉ மன் யஃஅலு ஸாலிக இல்லா ஹிஸியும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அஸாப் என்று குர்ஆன் சொல்கிறது. அதாவது இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப தாழ்த்தரமான ஒரு அவஸ்தை உண்டாகும். மேலே வர முடியாதவங்க அவங்க எப்போவுமே கீழே தான் இருப்பாங்க, ரொம்ப பலகீனமான அவஸ்தை. அப்போ ஆகிரத்திலே அவங்களுக்கு கடினமான அஸாப் கொடுக்கப்படும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுது. ஒரு ஆயத்தை ஒத்துக்கொண்டு அடுத்த ஆயத்தை தள்ளிவிட்டார். இது 2 அல்லாஹ்வுடைய அடையாளம். இது சூரியன் ஒரு ஆயத்து, இந்த சந்திரன் வேறொரு ஆயத்து. அப்போ சூரியனுடைய ஆயத்தை நம்ம நம்புகிறோம், அது கரெக்டாக போகுதுன்னு நம்ம நம்புகிறோம். பிறகு வரும்போது அது சரியாக போகாது, அது கணக்கு இருக்காது, கணக்கு சரியாகாது இதுதான் நம்ம நம்புகிறோம். அதனால தான் இது பார்த்தா தான் தொடங்கணும்னு சொல்கிறது. இப்படி தான் இருக்கு. அப்போது இந்த பிறையை பார்க்குறது எப்படின்னு சொன்னால், இந்த பிறையுடைய வடிவங்களை பார்த்தோம் ஆனால் லேசாக நமக்கு மாதத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும். அது தெரியாவிட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் நம்மளை கணக்காக்கப்படும். ஒரு ஆயத்தில் அது வருகிறது, என்ன லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு கல்வி இருக்கிறது ஆனால் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆயுனுல் லா யுப்சிருன பிஹா, அவங்களுக்கு கண் இருக்குது ஆனால் கண்ணிலே பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவங்களுக்கு காது இருக்குது அதில் கேட்டு புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. உலாய்க்க கல் அன்னாமி பல்ஹும் அதல், அவங்க இந்த நாற்காலி மிருகங்கள் இருக்கு அது போல அதை விடையும் கீழ். உலாய்க்கஹுமுல் காஃபிலூன், அவங்களுக்கு தான் ஒரு அலட்சியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் தான் நம்ம எல்லாரும் போய்டுவோம். ஏன்றால் நீங்கள் பிறையை பாருங்கள், உங்களுக்கு பிறையை பார்த்தா பௌர்ணமி தெரியும். அந்த
இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, இந்த மிருகங்கள் நாற்காலி அதுக்கு வந்து இது பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு 1 2 3 கணக்கிட தெரியாது. நமக்கு வந்து 1 2 3 கணக்கிட தெரியும். உமர் அல்லாஹ் காலத்தில் வந்து உமர் அல்லாஹ் வந்து தான் இந்த கலண்டர் உருவாக்குறதுக்கு காரணமானது. அது எப்படின்னு சொன்னால், ரசூல்லா காலத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலண்டருடைய நியமங்களை வந்து ஹஜ்ஜத்துல் விதாயில் தான் பயான் பண்ணுறார். அதுக்கு முன்னாலே மாதங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை. அந்த இது வரலை, அந்த மாதிரியான ஒரு கட்டம் வரலை. அப்போ இதில் தான் ஹஜ்ஜத்துல் விதாயில் தான் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரம் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் ஸாலிக தீனுல் கய்யிம் என்று சொல்லக்கூடிய அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினாங்க. என்ன, அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் தான் ஒரு வருஷத்தில். இதில் வந்து 4 மாதங்கள் ஹராமாக்கப்பட்டவை. அப்போ இப்படி சொல்லும்போது 4 மாதங்கள் ஹராமாக்கப்பட்டவை என்று சொன்னால் எந்த மாதங்கள் வந்து குர்ஆனில் இல்லை. இப்போ ரசூல் இல்லாட்ட இது நமக்கு தெரிய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விளக்கம் தரணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கினாங்க. அதுனா துல்காது துல்ஹஜ் முஹர்ரம் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதம். அப்புறம் வந்து ஜுமாதில் ஆகிருக்கும் ஷாபானுக்கும் இடையில வரக்கூடிய முதல் கோத்திரக்காரரு அந்த ரஜப் குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ இங்கே வந்து எத்தனை பேர் வந்துடுச்சு, இவ்வளவும் பேர் சொன்னாங்க. ரமலான் இருக்குது, ஹஜ்ஜு இருக்குது, குர்ஆன்லேயே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா மாதங்கள்டையும் பேர் சொன்னாங்க. இது அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படியே பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அந்த கட்டளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜை மாற்றக்கூடாது, அதே போல் முக்கியமான நாட்களை எல்லாம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கட்டளை விட்டார். அப்போ இப்போ நமக்கு வந்து இங்கே சந்தேகம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எல்லா முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் இந்த குழப்பம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தியதி வேறு நாள் வேறு. நாள் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் தியதி வந்து வேறுபடலாம்னு சொல்கிறாங்க. இது சரியா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் இப்போ இந்த அடுத்த ஒரு 2-3 மாதம் முன்னாலே தேவ்பந்து பெரிய மதரசா அங்கே இருக்குது, காலேஜ், அரபிக் காலேஜ். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து அங்கே லெட்டர் எழுதுங்க கேளுங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே கேள்வி அனுப்பினேன் இன்டர்நெட்டில். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இஸ்லாமிக ஷரியத்தில் 2 ஊர்களில் 2 டேட் இருக்கலாமான்னு, ஒரே கிழமைக்கு 2 டேட் இருக்கலாமான்னு கேட்டு எழுதினேன். எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் அப்படி வரலாம். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு டேட்டு, அங்கே திருநெல்வேலியில் வேறு டேட்டு. அது சரியாகுமா? நீங்கள் சொல்லுங்கள், சரியாக வருமா? இந்த மாதிரி இருந்தால் கலண்டர் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த எல்லாத்துக்கும் அடிப்படையே இல்லைன்னு ஆச்சு. ரசூலா அப்படி சொல்லி கொடுத்தா அது ரசூலே ஆகாது. அப்போ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் வருகிறது. அவ்வளோ டேஞ்சர் தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயம் வந்து ரொம்ப குஃப்ரிலேக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய, இது நமக்கு தெரியாது. நம்ம செய்கிறது என்ன நமக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ணுறோம். அப்படி தான் ரசூல் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரசூல் மேலே ஒரு பொய்யை உண்டாக்குறது. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன் நார் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் மேல் ஒரு ஆள் பொய் சொன்னால் அந்த ஆளுடைய இடம் நரகத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹ் பொய் இல்லையா? அதாவது ஒரு கிழமைக்கு 2 நாள் இஸ்லாமிக ஷரியத்தில் ஆகலாம்னு சொன்னால், இஸ்லாமிக ஷரியத்துன்னு சொன்னால் குர்ஆனும் சுன்னத்தும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. குர்ஆன்லேயும் சுன்னத்துலேயும் எடுத்ததான் இஸ்லாமிக ஷரியத். அதெல்லாமே இஸ்லாமிக ஷரியத்து வேறு யாருடையும் கருத்து கிடையாது. அப்போ இது குர்ஆன்லேயும் சுன்னத்திலேயும் இந்த மாதிரி இருந்தால் இது சரியாகுமா? சொல்லுங்கள், தப்பில்லையே அது. அப்போ 2 டேட்டு ஒரு கிழமைக்கு வரவே முடியாது, அது தப்பு. அது வந்து கிறிஸ்தவ கலண்டர்லே அந்த மாதிரி இருக்குது, எல்லா மக்கள் கலண்டர்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுடைய கலண்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இது கேட்குறதுக்கு ஒரு யாரும் இல்லை இங்கே. இப்போ சிவகாசியில் அடிக்கிறக்கூடிய கலண்டர், ஏன் ஒரு தடவை சிவகாசியில் கலண்டர் அடிக்கிறதுக்காக போனேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டு வந்த கலண்டரை நாங்கள் அடிக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் அடித்து அங்கே வச்சுருக்கேன், ஏற்கனவே கலண்டர் அடித்து வச்சுருக்கேன். அதுதான் நீங்கள் கொண்டு போகணும் தரது, எங்கள் அந்த ஹெட்டிங் அடித்து தரலாம், அதே நீங்கள் கொண்டு போங்க, நீங்கள் கொடுத்தக்கூடிய இந்த கலண்டரு எங்களால் அடிக்க முடியாது. ஏன் அவங்க இது விற்க முடியாது, அவங்க ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிறதே விற்க வேண்டியிருந்தால் அந்த இது பண்ணணும். அப்போ அதில் போய் தேதிகள் தான் இருக்குது, அது பள்ளிவாசல்களில் கொண்டு போய் தூக்குறீங்க. அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் அனுவாதம் இல்லாத டேட்டுகளை வந்து பள்ளிவாசலில் போய் தூக்குறீங்க.
அல்லாஹ் வந்து இங்கே என்ன சொல்லியாச்சு, செயற்கை டேட் பயன்படுத்தக்கூடாது தான் இந்த யஸ்ஸலூனக அனில்லாஹி அல்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸ் என்பதனுடைய அர்த்தம். அதாவது செயற்கை டேட் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ இங்கிலீஷ் கலண்டர் இருக்குது, அந்த டேட் வந்து நம்ம வந்து இந்த வானத்தையோ அல்ல இதையை பார்த்து இன்னைக்கு இன்ன தேதி தான் குறிப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அது வந்து ஒரு செயற்கை கலண்டர். ஆனால் நம்ம இதை வந்து கணக்கிட்டு இப்போவே காமிக்கலாம், இன்னைக்கு வந்து இன்ன டேட் இந்த கிழமை கணக்கு செய்யலாம். அது எத்தனை 1000 வருஷம் போனாலும் அது மாறாது. அல்லாஹ் உண்டாக்கின சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் வேறு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ கிறிஸ்தவ கலண்டரில் வந்து 2 நாள் கூட இருக்கு, நாள் கூடிடுச்சு. அது ஒரு தடவை வந்து 10 நாட்களை கலண்டரிலிருந்து ஒரு அடியாகவே மாற்றி வச்சாங்க. ஆளுகள் எல்லாம் ஒரு கிழமையில தூங்குது, அப்போ 4ஆம் தேதியான தூங்குது, அப்புறம் 15ஆம் தேதி தான் ஆளுகள் எழும்புது. அது எங்கே போச்சு நாள்? அங்கே பெரிய பிரச்சனை அந்த டைமில் உண்டாச்சு. இது 1570 நடந்த சம்பவம். இந்த மாதிரியான குழப்பங்கள் உள்ள கலண்டர் தான் இப்போ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதே தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம். நம்ம பள்ளிவாசல்லே அங்கே இங்கே அந்த தேதியை தான் போடுறோம். அதுதான் நமக்கு தேதின்னு முஸ்லீம் மக்கள் இப்போ நினச்சிட்டே இருக்கு. நீங்கள் பாருங்கள், இப்போ எழுதக்கூடிய புஸ்தகங்கள்லேயும் அந்த கிறிஸ்தவ தேதி தான் போட்டிருக்கு. நம்ம ஹிஜ்ரா தேதி வந்து யாரும் போட மாட்டாங்க. இது அர்த்தமில்லாத ஒரு சிஸ்டம் மக்கள் நினச்சிருக்கு. அப்போ இதே வந்து என்ன செய்யணும், நம்ம படிக்கக்கூடியவங்க படித்து இது வந்து மக்கள் மத்தியத்தில் வந்து நடைமுறையில் கொண்டு வரணும். இப்படி இது வந்து மக்கள் பார்த்து 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 இப்போ அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம முஸ்லீம்களில் வேறு ஆளுகள் வந்து இதை படித்து யஸ்ஸலூனக, அவங்க இதை தான் எடுத்திருப்பாங்க, யஸ்ஸலூனக அனில்லாஹி அல்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸ். இது அவங்க பரிசோதித்து இந்த படிவங்களை பார்த்து பார்த்து அவங்க வந்து இப்போ கடிகாரமே உண்டாக்கியிருக்கு. இதுவரை இப்போ அடுத்த காலத்தில் தான் அது வந்துருச்சு, எலக்ட்ரானிக் வாட்ச். அதில் வந்து 3 ஃபேஸ் இருக்கும். அந்த சந்திரன் எப்படி வளருதோ இது இங்கே வளரும். அது பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம், வானத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அல்லாஹ் சொல்லியாச்சு, அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், அதாவது சூரியனும் சந்திரனும் கணக்கின் அடிப்படையிலே தான் போயிட்டு இருக்கு, அது மாற்றம் கிடையாது. அப்போ நம்ம வந்து சூரியன் கணக்கில் நம்புது, இந்த இதில் வந்து நமக்கு நம்பிக்கை வரல, மூட நம்பிக்கையிலே இருக்கிறோம். அதனால வந்து நம்ம இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆளுகள் தயாராகணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இதை வந்து குறை ஆளுகள், ஒரு 10-15 பேர் படித்தா இனி குறை ஆளுகளுக்கு அவங்களே சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப லேசாக படிக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணால் இது படிச்சிடலாம். யாராலேயும் 29 மாதத்தையும் 30 மாதத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. அது கஷ்டமான வேலை இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வார்த்தை இருக்கு, வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். என்ன, வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், தீன் விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அந்த இடத்துல இந்த கலண்டரை பற்றி பண்ண இடத்துல ஜாலிக்க தீனுல் கையும் தான் சொல்லி, இதுதான் தீன், சரியான தீன் சொல்லி. அப்போ இந்த தீனில் பெற்றதான் கலண்டர். அந்த கலண்டருடைய இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இருந்தாச்சும் அந்த குர்ஆன் வார்த்தை அங்கே அடிப்படுது. அதனால் வந்து நமக்கு இந்த நல்ல காலமாக நமக்கு தெரியாத காலத்தில் போய்விட்டதுனால, இதை பற்றி யாரும் சிந்திக்காததுனால இப்போ உலகம் சிந்திக்க தொடங்கியிருக்கு. ஆனாலும் பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இது இப்போ யார் சொல்லணும் என்ன இதுதான் இங்கே இருக்குது. இப்போ கேரளாவிலே நான் சொல்ல தொடங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சு. அவங்க ஏற்றுக்கிறல. நான் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, இனிமேல் நான் உங்கள்கிட்ட சொல்லறது இல்லை, முடிச்சாச்சு. நான் உங்கள்கிட்ட இது சொல்ல மாட்டேங்க, எதையாவது செய்யுங்க. ஆனால் ரொம்ப அல்லாவுடைய ரொம்ப இது வந்து உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொடுப்பீங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய மக்கள் இதை ஏற்று இது படித்து தெரிஞ்சு அமல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல காரியத்தில் வந்து நம்ம முன்பந்தியில் நிற்க வேண்டும், ரேஸ் பண்ண வேண்டும் சொல்லி. இப்போ இதில் நிறைய கூலி இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு ஜிஹாத் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு அந்த காலத்திலே ஒரு ஜிஹாதிலே ஆள் ஷஹீதாகக்கூடிய நன்மை இருக்குது. இந்த காலத்தில் வந்து ஒரு வார்த்தை அது கூடி சொல்கிறதுக்கு ஆளுகள் இப்போ தயாரில்லை பாருங்களேன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து நம்ம படித்து இப்போ கலண்டர் உண்டாக்குறதுக்குள்ள டேட்டா நம்ம இன்டர்நெட்லேயே இருக்கு, யாருக்கும் அது செய்யலாம்.